ரெஸ்ட் எடுக்கணும். கூடி சீக்கிரம் உனக்கு ஆபரேஷன். நீ தேடுற பொருள் என் கையில இருக்கு. இந்த பர்ஸ் தானே தேடிட்டு இருக்க? ஆமா டாக்டர், அதுல என் ராதாவோட போட்டோ இருக்கு. அத பாருங்களேன். என்ன டாக்டர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? யாராதா அழகா இல்ல? அழகு மாத்திரம் இல்ல, ஒரு தெய்வாம்சமே இருக்கு. இந்த டாக்டர், பர்ஸ் கீழே விழுந்தப்ப என் ராதா மேல கரை ஏதும் பட்டுடுச்சா? அழுக்கு ஒண்ணும் ஆகலையே? நோ நோ, இட்ஸ் அன்டச்ட் அண்ட் இன்டாக்ட். எப்போதும் போல இருந்தபடியே இருக்கு. ஓகே கண்ணையா, நான் அப்புறமா வந்து பார்க்கிறேன். டாக்டர், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன கண்ணையா? எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கட்ட வைக்கிறப்ப முத நான் பார்க்க விரும்புறது நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற சிஸ்டர் சீதாவா தான் இருக்கணும். ஏன்பா? என் ராதா குரலை வச்சிருக்கிற அந்த சீதா நல்லவங்களா தான் இருக்கணுங்கிறது என் நம்பிக்கை. முத நான் பார்க்கறது ஒரு நல்லவங்க முகமா இருக்கணும் டாக்டர். அதனாலதான். ஓகே. சீதா. நோ. சீதா. ராதா. நோ. சீதா. டாக்டர், கண்ணையோட கண் ஆபரேஷனுக்கு நாளைக்கே ஏற்பாடு பண்ணிட்டேன். தியேட்டர் மத்த எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஆமா, அது அவ்வளவு அவசரமான கேஸா டாக்டர்? எஸ் எஸ், ஆபரேஷன் நடத்த வேண்டிய அவசரம் எனக்கு வந்திருக்கு. ஆனா ஆபரேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குமோங்கிறது தான் குழப்பமா இருக்கு. சரி சரி, நீ போலாம். சீதா, கொஞ்சம் நில்லு. ஒரு சந்தேகம். என்ன? ஆமா, நம்ம டாக்டர் ராம் உண்மையிலேயே பெரிய கண்டாக்டர் தானா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அன்னைக்கு என்னவோ கண்ணையாவுக்கு மைனர் ஆபரேஷன் தானே பெருசா பெரிய டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா ஆபரேஷன் நினைச்சு குழம்பி போயிருக்காரு. பாவம், கண்ணையா வச்சுதான் கத்துக்க போற மாதிரி தெரியுது. சீதா, இன்னைக்கு கண்ணையா கட்ட வைக்க போறோம். அவன் உன்னை பார்க்கணுங்கிறான். மன்னிக்கணும் டாக்டர், இன்னைக்கு நான் லீவ் எடுத்திருக்கேன். அதோட கண்டவங்க முன்னால நிக்கிற காட்சி பொருள் நான் இல்ல. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இதை விட முக்கியமான வேலை வேற எதுவும் நமக்கு கிடையாது. நீ ஒரு நர்ஸ், நான் ஒரு டாக்டர், அவன் ஒரு பேஷண்ட். நாம செய்யற இந்த புனிதமான சேவையில நோயாளிங்க நலத்தை கருதுறது தான் நம்ம டியூட்டி. அண்டர்ஸ்டாண்ட்? பேசாம என்னோட வா. கண்ணையா, கட்டவுக்கு போறோம். வெளியே உருட்டாம நிதானமா கண்ணை திறக்கணும். ஓகே? ரோசி, சீதா கிட்ட கேண்டில் கொடு. ரோசி, லைட்ஸ் ஆஃப். எங்க அம்மா நிக்கிறாங்க பாருங்களேன். அதோ பாருங்களேன். மெல்ல கண்ணை திறக்கணும். கேண்டில பாரு.
மெல்ல. மெதுவா. ம். இப்ப பாரு. டாக்டர், எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு எதுவுமே தெரியல டாக்டர். எல்லாமே ஒரே இருட்டா இருக்கு. நான் நிரந்தர குருடன் ஆயிட்டேன் டாக்டர். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் டாக்டர். டாக்டர், ம்? என்ன சீதா? உண்மையா நீங்க முழு மனசோட இந்த ஆபரேஷன் செஞ்சீங்களா? வாட் டு யூ மீன்? இந்த பேஷண்ட்டுக்கு கண் பார்வை தெரியணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல. அவருக்கு கண் பார்வை தெரியணும், நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு எவ்வளவோ ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துலயும் மண்ணை போட்டீங்களே டாக்டர். ஏன் டாக்டர்? ம். இது வெறும் மைனர் ஆபரேஷன், பிரமாதம் ஒண்ணு இல்லன்னு எனக்கு பெரிய டாக்டர் கிட்ட சொன்னீங்களே. இடையில உங்க மனசை மாத்திக்க முடியா? அப்படி என்னதான் நடந்துச்சு டாக்டர்? சீதா, டோன்ட் டாக் நான்சென்ஸ். நான் சத்திய பிரமாணம் செஞ்சு இந்த வெள்ளகோனை மாட்டிக்கிட்டதே மத்தவங்க துன்பத்தை போக்கதான். அப்படி பார்த்தா கண்ணையாவுக்கு கண்ணு தெரியாம பண்றதுல எனக்கு என்ன லாபம்? Come on, tell me in what way I'm benefited. ஓ, கண்ணையாவை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? அவனுக்காக நீ பறிஞ்சு பேசுறதை பார்த்தா இல்ல டாக்டர், அந்த பேஷண்ட் மேல அனுதாபமோ அக்கறையோ எனக்கு எதுவுமே இல்ல. நீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி முதல் ஆபரேஷன் ஆச்சேன்னு உங்க மேல வச்சிருக்கிற மதிப்புல அக்கறையா கேட்டுட்டேன். சாரி டாக்டர். என்ன டாக்டர் ராம், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆபரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சாமே, என்னால நம்பவே முடியல. ஆபரேஷன் ஃபெயில் ஆனதுல எனக்கு வருத்தமே இல்ல டாக்டர். அந்த விவரத்தை நான் அப்புறம் சொல்றேன். ஜானுக்கு அம்மா மாத்திரம் இல்ல, அப்பாவும் கிடைச்சாச்சு. வாட்? ஜானுக்கு அப்பாவா? யாரது? என் பேஷண்ட் கண்ணையா தான். உண்மையா? எஸ் டாக்டர். அந்த உண்மையில கிடைச்ச நிறைவே எனக்கு போதும். நான் தாண்டா அது. நான் குருடே இல்லப்பா. உன்னை பாக்குறதுக்காச்சும் எனக்கு கண்ணு வேண்டாம், சும்மா நடிச்சேன்டா. தேங்க்யூ கண்ணையா. இப்பவாச்சும் நீ உண்மை ஒத்துக்கிட்டியே.
நாங்க 2 பேரும் ஏதோ பெருசா காதலிச்சிட்டோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்க வாழ்க்கையில நீ குறுக்க வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ ஏதோ பெருசா தியாகம் பண்ணதா நினைச்சு உன் சுயநல நோக்கத்துல நான் படிச்ச படிப்பு, வாங்கின பட்டம், செய்யற தொழில் எல்லாத்துக்குமே களங்கத்தை உண்டாக்கிட்டு நீ புறப்பட்டுட்டல. கண்ணையா, நான் முந்தா நேத்துக்கு வந்தவன், நேத்துக்கு சந்திச்சேன், நாளை கல்யாணம் பண்ண. ஆனா கடந்த இத்தனை வருஷமா நீங்க 2 பேரும் பட்டிருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இது எல்லாத்தையோட கணக்கிட்டு பார்த்தா என் காதல் ஒரு காணல் நீர். சீதா என்ன பொறுத்த வரைக்கும் சிலையாயிட்டா, வணக்கத்துக்குரியவளாயிட்டா. கண்ணையா, இப்போ இவ ராதா உன் மனைவி, ஜான் உன் மகன், இது உன் குடும்பம். டாக்டர், ராதா என்ன மன்னிச்சிடுங்க. டாக்டர் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாரு. நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆல் தி பெஸ்ட் கண்ணையா.